என் பேர் ஆர் சிவகுமார், சின்னத்தா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்டு மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன் ஃபார் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன, அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு எல்லா ஈக்குவேஷன்லையும் ஜீரோன்னு இருந்தால் அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவேஷன்லயாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். ஒன்னு வந்து ட்ரிவியல் சொல்யூஷன், இன்னொன்னு வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன, நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன? அப்ப எல்லா ஈக்குவேஷன்லயும் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறதுனால ட்ரிவியலா எக்ஸுக்கு எக்ஸ் ஒய் இசட், சப்போஸ் மூணு வேரியபிள் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் இருந்தா எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அது ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, இட் இஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். சப்போஸ் ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. அப்ப x equal to 2, y equal to -1, z equal to -1. இப்ப 2 -1 -1 மூணுத்தையும் டோட்டல் பண்ணா ஆன்சர் எவ்வளவு வருது, 0 வருது. சோ x-க்கு ஒரு நம்பர், y-க்கு ஒரு நம்பர், z-க்கு ஒரு நம்பர் வருது. ஆனா அது டோட்டல் பண்ணா ஆன்சர் எவ்வளவு வருது, 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப இது மாதிரி நிறைய நம்பர் நமக்கு கிடைக்கும். 3 -2 -1 இந்த மாதிரி ஸ்பேர் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனா சொல்றோம். அது ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். அப்ப சொல்யூஷன் ஆஃப் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ல அதோட ரேங்க் 3 இருந்தா ரேங்க் ஆஃப் a, 0 முன்னாடி நம்ம போட்டது இது வரைக்கும் b போட்டிருப்போம். இப்ப இந்த இடத்துல நமக்கு 0 போடுறோம். ஏன், அந்த சைடு இருக்கிறது எல்லாமே 0ங்கிறதுனால, ஈக்குவல் டு அந்த பக்கத்துல இருக்கிறது எல்லாமே 0ங்கிறதுனால ரேங்க் ஆஃப் a ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a, 0 ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் a, 0வும் ஈக்குவல் டு n இருந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கு ஈக்குவலா, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா then it is unique solution and it is a trivial solution. அதுதான் வந்து trivial solution சொல்றோம். trivial solution இருக்கணும்னா determinant a not equal to 0வா இருக்கணும். சப்போஸ் determinant a equal to 0வா இருந்தா அதோட ரேங்க் வந்து less than or equal to n, அதாவது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் விட கம்மியா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் x, y, z 3ன்னு சொன்னா அதை விட கம்மியா இருந்து 2, 1ன்னு இருந்தா it has a non trivial solution. அப்ப ரேங்க் ஆஃப் a மேட்ரிக்ஸ் ஆஃப் a ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப a, 0 வந்து இந்த மாதிரி ஒரு டைப்ல a, b, c 0, 0 e, f 0, 0, 0 h 0. rank of a equal to rank of a, 0 equal to 3 எடுத்தா consistent unique solution. அப்ப இந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். rank of a equal to 3, rank of a, 0வும் வந்து 3. therefore which is equal to number of solution, number of unknowns க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால it has a unique solution. அப்ப unique solution அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 வந்து passing through the origin 0, 0. இப்ப இந்த இதுல ப்ளூவும் கிரீனும் இந்த பிங்க் கலரும் 3 எது வழியா போகுதுன்னா 0, 0. it is a trivial solution இருக்கும். rank of a matrix of a homogeneous equation rank of a equal to 2ன்னு இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அதோட எக்லான் ஃபார்ம் எப்படி இருக்கும், a, b, c 0, 0 e, f 0, 0, 0, 0, 0. அப்ப rank of a equal to 2, rank of a, 0 equal to 2, consistent infinitely many solution. இதோட parameter 1. therefore z equal to k and find the value of x and y. a, 0 வந்து அதோட rank 2, rank of a, rank of a, 0வும் 2. therefore infinity many solution. இப்ப நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப படம் பாத்தீங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு இது 3 தனித்தனியா போகுது. அதாவது ப்ளூ கலரும் கிரீன் கலரும் பிங்க் கலர் 3 எப்படி போகுது, நமக்கு 0ங்கிற பாயிண்ட் வழியா போகுது. ட்ரிவியல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த 3 லைனும் ஒரே இதுல கட் பண்ணும். அதாவது 3 பிளேனும்
ஒரு லைன்ல கட் பண்ணி போகும். அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப பார்க்கலாம். இது ட்ரிவியல் சொல்யூஷன் எப்படி இருக்கும். இப்ப ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா எப்படி இருக்கும் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாம் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணதான் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கும், இன்னொரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணது தேர்ட் ஈக்குவேஷனா இருக்கும். அதுக்கு பேராமீட்டர் k1 z equal to k1 and y equal to k2 போட்டு and find the value of x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்படி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா rank of a equal to rank of a, 0 equal to 1 இருந்தா infinitely many solution. It represents a single plane. ஒரே ஒரு பிளேனை தான் குறிக்குது. நம்மள்ட்ட 3 ஈக்குவேஷன் அவங்க கொடுத்திருந்தா கூட இது மூணுமே ஒரே ஈக்குவேஷனை தான் குறிக்குது. இப்ப இதுல 3 ஈக்குவேஷன் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கோம். இப்ப இதோட ரேங்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1. ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏவும் 1, ரேங்க் ஆஃப் ஏ பியும் 1. அப்ப இது 3 பிளேனுமே 3 ஈக்குவேஷனுமே இதுல இருக்கிற ஒரே ஒரு பிளேனை தான் குறிக்குது. இது non-trivial infinitely many solution. Now the Kannagaran sir will do some problems on homogeneous equation. Hello to all standard students. Today we are going to see number 1.7. How to solve a homogeneous equation. Homogeneous equation la எப்படி x கண்டுபிடிக்கிறது, y கண்டுபிடிக்கிறது, z கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் உடைய முக்கியமான விஷயம். homogeneous equation அப்படினாலே உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா equal to 0 equal to 0 equal to 0 ன்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம கிட்ட 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, x y z x y z x y z. இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினாலே அது ஒரு plane. equal to 0 equal to 0 equal to 0 கொடுத்திருந்தாங்கன்னா the planes passes through the origin. So for example homogeneous equations கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுல ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு trivial solution, ஒன்னு infinitely many solution. அப்ப இந்த சம்ல ரெண்டு ஆன்சர் வரலாம், ஒன்னு trivial வரலாம், ஒன்னு infinitely many solution வரலாம். What is the meaning of trivial solution? என்ன சார் அதோட மீனிங்? trivial solution எப்படி வரலாம்? இங்க 0 0 0 இருக்கிறதுனால it's a special kind of equations called homogeneous. All are zeros. இப்போ இது ஒரு plane, இது ஒரு plane, இது ஒரு plane. மூணு plane நம்ம கையில இருக்குது. First plane, second plane, third plane. Consider these three cars. This is the first equation, this is the second equation, this is the third equation. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸும் நம்மளுடைய கிராஃப்ல ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகும்னா ஒன்னு இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகலாம், another இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகலாம், another one இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகலாம். அப்ப மூணு டைரக்ஷன், இப்படி ஒன்னு பாஸ் ஆகலாம், இப்படி ஒன்னு பாஸ் ஆகலாம், இப்படி ஒன்னு பாஸ் ஆகலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரையறேன். This is the first equation, this is the second equation, this is the third equation. மூணு பிளேன்ஸும் ஆரிஜின் வழியாக இந்த மாதிரி பாஸ் ஆகலாம். This is plane number 1 னு வெச்சுக்கிட்டீங்கன்னா, இது plane number 2 னு வெச்சுக்கிட்டீங்கன்னா, இது plane number 3. இந்த மூணு பிளேனும் எது வழியா பாஸ் ஆயிருக்கு? 0, 0, 0 வழியா பாஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி 0, 0, 0 வழியா பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு தான் trivial solution. அதுக்கு பேரு தான் trivial solution. சரி, infinitely many solution என்ன சார் மீனிங்? அதே x axis, y axis, z axis, the first plane, the second plane, third plane passes through the origin. ஆனா மூணுமே பாருங்க, first plane, second plane, third plane இப்படி ஓவர்லாப்பிங்ல பாஸ் ஆயிடும். அதே ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பிளேன், அகைன் செகண்ட் பிளேன், அகைன் தேர்ட் பிளேன். ஃபர்ஸ்ட் பிளேன் இங்கே தான் இருக்கும், செகண்ட் பிளேன் இங்கே தான் இருக்கும், தேர்ட் பிளேன் இங்கே தான் இருக்கும். ஓவர்லாப் ஆயிடும். ஓவர்லாப் ஆயிடுச்சுன்னா மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த த்ரீ பிளேன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அதனாலதான் இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நிறைய ஆன்சர்ஸ் வரும். இங்க ஒன்லி ஒன் ஆன்சர், பக்கா 0 0 0. அதனால இதுக்கு பேர் ட்ரிவியல் சொல்யூஷன். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 ஈக்குவேஷனும் மேல 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 போறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போறாங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்.
before going to homogeneous equations, before entering into homogeneous equations, you must know homogeneous equations have two types of answers. One is called trivial solution and another one is called infinitely mini solution. Today, நம்ம பார்க்க போற problem 3x plus 2y plus 7z is equal to 0, 4x minus 3y minus 2z is equal to 0, and 5x plus 9y plus 23z is equal to 0. First step number 1, we are going to find a combined matrix called A comma B. What is A comma B? You have to write the coefficients 3, 2, 7, 4, minus 3, minus 2, then 5, 9, 23, 0, 0, 0. The coefficients of x, y, z, it is considered as matrix A. The constant terms is considered as matrix B. This matrix is called A comma. You have to reduce this to find the rank. You have to change this into echelon form, row echelon form. What is the meaning of row echelon form? This is the principal diagonal. This is the principal diagonal. In the principal diagonal கீழ இருக்கிற numbers எல்லாமே 0 ஆகிற மாதிரி நீங்க ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி செய்யும் போது இது 0 ஆகலாம், இது 0 ஆகலாம், அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. ஈக்குவலன்ட் ஃபார்ம் நீங்க கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா the concept is இதுக்கு கீழே இந்த பிரின்சிபல் டயகனல் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் 0 எலிமெண்ட்ஸா மாத்தணும். ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்தா நல்லா இருக்கும், சீக்கிரமா 0 ஆக்கிடலாம். ஆனா எந்த நம்பர் இருந்தாலும் போடலாம். இப்ப நமக்கு 3 தான் வந்திருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 4 0 ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 0 ஆக்கிறதுக்கும் 5 0 ஆக்கிறதுக்கும் நம்ம யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா R1 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இந்த 4 0 ஆக்கிறதுக்கும் 5 0 ஆக்கிறதுக்கும் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா R1 கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இப்போ R2 R3ல 0 வரணும்னா R1 கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். அப்போ R1 கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது 3 is going to help us to change this 4 and 5 to zeros. என்ன பண்ண போறோம்னா R2 is equal to R2 minus R1. போட்டா 0 வராது, ஏன்னா இங்க 4 இங்க 3. சரி, 4 டேபிள்ஸ்ல 3 வருமா? வராது. 3 டேபிள்ஸ்ல 4 வருமா? வராது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பரை தூக்கி இங்க எழுத போறேன், 3R2. இந்த 4 தூக்கி மேல எழுத போறேன், 4R1. என்ன சார் நடக்கும்? R1ல 4 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைச்சிரும். R2ல 3 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைச்சிரும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 0 வரதுக்கு சான்சஸ் உண்டு. அப்ப இங்க 0 வரதுக்கு ஏன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் R3 கிட்ட போறேன். இந்த 5 0 ஆகணும். அதனால என்ன பண்ண போறேன்னா R3 minus R1 போட்டா வராது. 5 minus 3 போட்டா 2 வந்துரும். ஆனா எனக்கு 0 வரணும். சரி, 3 டேபிள்ஸ்ல 5 வருமா? வராது. சரி, 5 டேபிள்ஸ்ல 3 வராது, 3 டேபிள்ஸ்ல 5 வராது. அப்ப என்ன சார் பண்ணலாம்? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 3ன்ற நம்பரை தூக்கின்னு வந்து R3 கிட்ட கொடுத்துருங்க. இந்த 5ன்ற நம்பரை தூக்கின்னு போயிட்டு R1 கிட்ட கொடுத்துருங்க. அப்போ 3 5s are 15 கிடைச்சிரும் R3ல. R1ல 5 3s are 15 கிடைச்சிரும். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க ரஃப் ஒர்க்ல செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இந்த ரெண்டு இடமும் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு? 0 ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. திருப்பி சொல்றேன், ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4ம் 5ம் 0 ஆகணும். இந்த ரெண்டு பேரையும் 0 ஆகிறதுக்கு யாரோட ஹெல்ப் கிட்ட போயிருக்கிறோம்? R1 கிட்ட ஹெல்ப்புக்காக போயிருக்கிறோம். இப்போ R1 நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் என்ன பண்ண போறாங்கன்னா 0 ஆக்க போறாங்க. எப்படி 0 ஆக்க போறாங்கறத பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், இப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி 0 ஆக்குறது? என்னென்ன எலிமெண்ட்ஸ்? R2லயும் R3லயும் இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அது பேரு இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. 3 times R2 minus 4 times R1. இத ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். R2வை R1 ஃபுல்லா 4 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. அது மாதிரி 3R3 ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. R1 ஃபுல்லா 5 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் எடுத்துட்டு வந்து நான் எழுதுறேன் பாருங்க. This is an equal, this is equivalent symbol. ஏன்னா சிம்பிள் மாறிடும் உங்களுக்கு. இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. 3 2 7 0. அதுக்கு அடுத்தது 0 minus 17
minus 34 0 அதுக்கப்புறம் 0 17 34 0. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எப்படியாவது இத 0 ஆக்கணும். ஏன்னா நம்ம பிரின்சிபல் டயகனல் தானே. அப்ப இத 0 ஆக்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டு பேரும் 0 ஆக்க எப்படி R1 ஹெல்ப் கேட்டோமோ அதே மாதிரி இத 0 ஆக்கிறதுக்கு இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், R2 கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். நல்லா நம்மளுக்கு பிளஸ் 17 மைனஸ் 17 வந்திருக்கிறதுனால 0 ஆக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத 0 ஆக்க ட்ரை பண்ண போறேன். என்ன செய்ய போறேன்னா R3 is equal to R3 minus R1 அப்படியே டைரக்டா மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன நடக்கும் பாருங்க. R3 உடைய ஆன்சர் what is my R3? R3 is equal to இங்க ரெஃப்ல போட்டு காட்டுறேன் நான். R3 is equal to 0 17 34 0. Again R1 is 0 17 minus 17 minus 34 0. நீங்க பிளஸ் பண்ணா போதும், ஏன்னா சிம்பிள்ஸ் மாறி இருக்குது. அதனால R3 பிளஸ் R1 போட்டாலே எல்லாமே என்ன ஆயிடும், உங்களுக்கு 0 ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 2 7 0 0 minus 17 minus 34 0 finally 0 0 0 0. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நமக்கு R3 ஃபுல்லா மாறி போச்சு. இப்போ பாருங்க நம்மளோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் 0 0 0 வந்து போச்சு. பிரின்சிபல் டயகனல் கீழ இருக்கிறது எலிமெண்ட்ஸ்ல 0. இங்க 0 வந்தா அத பத்தி நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ this is called row echelon form. ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல நமக்கு என்ன வந்திருக்குதுன்னா 3 ரோஸ்ல ஒரு ரோ ஃபுல்லா 0 ரோவா மாறி போச்சு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ யாரா கேட்டாங்கன்னா இது பி ஃபுல்லாவே 0 தான் இருக்கும். ஆனா இதுல கணக்கிலே வராது. இது ஃபுல்லா ஏ உங்களுக்கு இந்த 9 எலிமெண்ட்ஸும் ஏ மேட்ரிக்ஸ். இப்ப ரேங்க் ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா 3 லைன் தான் உங்களுக்கு இருக்குது. அதுல 2 லைன்ல தான் நம்பர்ஸ் இருக்குது. ஒரு லைன் ஃபுல்லா 0 எலிமெண்ட்ஸா மாறி போச்சு. நான் 0 ரோஸ் எத்தனை இருக்குதோ அதோட ரேங்க் 2. ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள் 3 வேரியபிள்ஸ். எப்போதுமே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் விட ரேங்க் கம்மியா வந்ததுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ திஸ் இஸ் லெஸ் தென் 3. அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ இட் இஸ் an homogeneous ஆரிஜின் வழியா தான் போகுது. ஆனா யூனிக் பாயிண்ட் ஒரே பாயிண்ட் வழியா போல ஓவர்லாப்பிங் ஒரு பிளேனுக்கு மேல ஒரு பிளேனுக்கு மேல ஒரு பிளேன் ஓவர்லாப் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ரேங்க் 2 வந்திருக்கு. இப்ப ரேங்க் 2 வந்தாலோ 1 வந்தாலோ இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இஃப் ரேங்க் இஸ் 3 அப்படி வந்தாதான் ட்ரிவியல் சொல்யூஷன் 0 0 0 வரும். இப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா பழைய ஸ்டைல்ல நம்ம என்ன செய்யணும்னா மேட்ரிக்ஸ மாத்தணும். இந்த ஸ்டைல்லே மேட்ரிக்ஸ் மாத்தணும். அப்ப என்ன செய்யலாம்னா 3 2 7 0 minus 17 minus 34 0 0 0 சைடுல x y z is equal to 0 0 0. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாத்தணும். This is an equation style. இது மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாத்திடணும். லாஸ்ட் ரோ இன்டு லாஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் ரோ இன்டு லாஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா லாஸ்ட் ரோ இன்டு லாஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா எதுவுமே வராது. எக்ஸும் வராது, ஒய்யும் வராது, இசட்டும் வராது. அப்போ ஒரு வேரியபிள் வராது. எப்போதுமே ரேங்க் குறைய குறைய வேரியபிள்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், வராது. அதனால இங்க டம்மி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம், கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லெட் z is equal to k. இங்க ரேங்க் உடைய நம்பர்ஸ் குறைய குறைய 3 வந்தா எந்த லெட்டர்ஸுமே வராது, 2 வந்தா ஒரு லெட்டர் வந்துரும் உங்களுக்கு. இப்போ k என்ற ஒரு ஆல்பபெட் யூஸ் பண்றேன் நானு. z is equal to k. அப்ப z is equal to k ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைட் லைன் போலாம் நம்ம. அதுக்கப்புறம் ரோ இன்டு காலம் அகைன் 0 into x 0 ஆயிடும். minus 17 into y minus 34z is equal to 0. minus 17y minus 34z க்கு பதிலா நம்ம என்ன போட்டுருக்கோம், k is equal to 0. இப்போ minus 17y is equal to minus 34 அந்த பக்கம் போச்சுன்னா ஆயிடும் plus 34k. I want only y. So therefore y is equal to 34k by minus 17. So y is equal to minus 2k. Now we have got the values of z and y. After finding the values of z and y, we have to find the value of x. இன்னும் ஒரு ரோ பாக்கி இருக்கு, தோருக்கு பாருங்க. இந்த ரோ இன்டு காலம் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரோ இன்டு காலம், இத மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3x plus 2y plus 7z
is equal to 0. Again 0 தான் எல்லாமே equal to 0 தான். 3 into x plus 2 into y, just now we have found, minus 2k plus 7 into z க்கு பதில் நீங்க போட்டுருப்பீங்க பாருங்க, z க்கு பதில் k is equal to 0. இப்போ 3x minus 4k plus 7k is equal to 0. 3x 7k ல 4k போச்சுனா plus 3k is equal to 0. But 3x is equal to minus 3k. X is equal to minus 3k by 3. Answer is minus k. This is x oda value. So therefore our solution will be, our final solution set will be x oda value, y oda value, z oda value. X oda value minus k, y oda value pathina minus 2k, z oda value pathina k, where k belongs to real numbers. K belongs to real numbers. This is a typical example of solving an homogeneous equation where the solution is infinite, many solutions. Okay. Exercise number 1.7. Third sum. We are going to balance a chemical reaction, chemical equation using Gaussian elimination method. We have to use a Gaussian elimination method and balance this reaction. How to use this method? Actually, while balancing in chemistry, inga number போடுவீங்க, atoms correct இருக்கா, molecules correct இருக்கா check பண்ணுவீங்க. Carbon atoms எத்தனை இருக்குது, oxygen எத்தனை இருக்குது, hydrogen எத்தனை இருக்கு, அந்த மாதிரி check பண்ணி balance பண்ணுவீங்க. அந்த பேலன்சிங் டெக்னிக் இங்க கிடையாது. இங்க மேத்தமெட்டிக்கல் மெத்தட், Gaussian elimination மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸ்டேஜ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு நம்பர் கண்டிப்பா வரும், இங்க ஒன்னு வரும், இங்க ஒன்னு வரும், இங்க ஒன்னு வரும். அப்போ இதுக்கு நம்பர்ஸ் அசைன் பண்ண போறேன். A B C D எது வேணா நீங்க அசைன் பண்ணீங்க. ஆனா அந்த லெட்டர்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனோட மேட்ச் ஆயிட போகுது. நீங்க A B C D போட்டீங்கன்னா இங்க ஒரு C இருக்கு, அங்க ஒரு C இருக்கு, கன்ஃபியூஷன் வரும். அதனால anything you can use. x1 நான் யூஸ் பண்றேன். first variable x1 C2 H6, meaning is this x1 belongs to 2 carbon as well as 6 hydrogen. அதே மாதிரி இங்க ஒரு நம்பர் வரும் கண்டிப்பா, அது என்ன நம்பர் எனக்கு தெரியாது, அதான் பேலன்சிங். இதுக்கு x2 போட்டுக்கிறேன். அதே மாதிரி is equal to இந்த வாட்டருக்கு x3 போட்டுக்கிறேன். அப்ப H2O க்கு x3. லாஸ்டா கார்பன் டை ஆக்சைடுக்கு x4 போட்டுக்கிறேன். அப்ப x1 is a number. 5 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், I don't know. x2 is another number. x3 is another number. x4 is another number. Where x1, x2, x3, x4 are positive integers. இவங்க எல்லாருமே பாசிட்டிவா தான் வருவாங்க. அதே சமயத்துல என்னவா தான் வரணும், இன்டிஜர்ஸா தான் வரணும். நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்பீங்க, பேலன்சிங் எல்லாம் பண்ணும்போது ஃபிராக்ஷன் வந்தா கூட நீங்க இன்டிஜரா மாத்திருவீங்க, ஃபிராக்ஷன்ஸ் விட மாட்டீங்க. அப்போ x1, x2, x3 are positive integers. Now we will start our work. Actually, balancing chemical reaction என்ன அர்த்தம், இங்க எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குதோ அதே கார்பன் ஆட்டம் தான் இங்க இருக்கணும். அதான் balancing the chemical reaction. That is, you have to equate. நம்ம கிட்ட என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம், ஈக்குவேஷன்ஸா ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி சார் ஈக்குவேஷன்ஸா ஃபார்ம் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, கார்பன் LHS மட்டும் போட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது ஹைட்ரஜன், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். என்னுடைய LHS பக்கம் இருக்கிற கார்பன் எழுதிருக்கேன், ஹைட்ரஜன் எழுதிருக்கேன், ஆக்சிஜன் எழுதிருக்கேன். அதே மாதிரி இங்க வாங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். This chemical reaction is equal to this chemical reaction. அதனால கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். வேற ஏதாவது காம்பவுண்ட் மிஸ் பண்ணிட்டோமா பாருங்க, வேற எந்த காம்பவுண்டும் நம்ம மிஸ் பண்ணல, ரைட்?
கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சாச்சு. இந்த சைடு இந்த சைடு. இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். 2 times x1. வேற ஏதாவது இருக்குதா? வேற எதுவுமே இல்ல. அப்போ கார்பன் வந்து 2x1 தான் இங்க இருக்குது. வேற எதுவுமே இல்ல. கார்பன் 2x1 தான் அந்த இடத்துல இருக்குது. இங்க ஏதாவது கார்பன் இருக்கா தேடி பார்ப்போம். இங்க எதுவுமே இல்ல. இதோ இருக்கு பாருங்க. இங்க ஒரே ஒரு கார்பன் தான், ஒரே ஒரு C தான். அப்போ 1 டைம் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. x4 1 இங்க ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. 1 into x4 is x4. ரைட்? கார்பன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹைட்ரஜன் கிட்ட வரும். 6 pieces இருக்கு பாருங்க. 6 pieces தோ ஒரு x1 இருக்குது. இப்ப 6 into x1 6 into x1 6 into x1. வேற எங்கயாவது ஹைட்ரஜன் இருக்கா பாருங்க. இல்ல. இந்த பக்கம் ஹைட்ரஜன் வேற எங்கயாவது இருக்கா பாருங்க. தோ இருக்கு. 2 times. ஆனா இங்க வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? x3 இருக்கு. இப்ப 2x3 2 times x3. இவ்வளவுதான் இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கிட்ட வரும். ஆக்சிஜன் ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க. தோ ஒரு ஆக்சிஜன் இருக்கு, தோ ஒரு ஆக்சிஜன் இருக்கு. டபுள் ரெண்டு இருக்கு. இங்க ஒரே ஒரு ஆட்டம் தானே. 1 into x3 1 times தான் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ 1 piece. 1 into x3 is x3. இதுவும் இருக்கு. பிளஸ் வேற ஒண்ணும் கொஞ்சம் வேற இருக்குது. தோ இருக்கு பாருங்க. ரெண்டு இடத்துல இருக்குது ஆக்சிஜன். 2 times x4 2 times ரெண்டு பீஸ். x4 நம்பர் வெளியில இருக்கு. இப்போ 2 times x4 2 times x4. ஆக்சிஜன் மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. ஆக்சிஜன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. மற்றது கார்பன் ஒரு வாட்டி தான் இருந்தது, ஹைட்ரஜன் ஒரு வாட்டி தான் இருந்தது. இந்த இடத்துல ஆக்சிஜன் போடல பாருங்க. இந்த இடத்துல ஆக்சிஜன் என்ன போடலாம்? 2 times x2 2 times x2. Right? Then this is equivalent to this. Balancing chemical reaction na இங்க இருக்கிற ஆட்டம்ஸும் இங்க இருக்கிற ஆட்டம்ஸும் சேம் நம்பர்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அப்ப this is equal to this. This carbon is equal to this. First equation na varuna 2x1 is equal to x4. 2x1 is equal to x4. இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2x1 minus x4 equal to 0. This is my equation number 1. இது யாருடையது? கார்பன் ஆட்டம். இது கார்பன் ஈக்குவேட் பண்ணி முடிச்சிட்டோம். கார்பன் முடிஞ்சோன்னு யார்கிட்ட வர போறீங்க? ஹைட்ரஜன் ஈக்குவேட் பண்ண போறேன். 6x1 is equal to 2x3. இந்த பக்கம் கொண்டு வாங்க. 6x1 minus 2x3 is equal to 0. 6x1 is equal to 2x3. இந்த பக்கம் வந்து மைனஸ். இதை வேணா நீங்க 2 tables ஆல கூட டிவைட் பண்ணிக்கலாம். 2 tables ஆல டிவைட் பண்ணா வந்துரும். divide by 2 tables. ஏன்னா this is an equation. equation நீங்க தாராளமா இப்போ மேக்ஸ்ல இருக்கிறோம். நம்ம கெமிஸ்ட்ரி விட்டு வந்துருங்க. மேக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் 2 tables காமன் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 2 tables ஆல டிவைட் பண்ணா 3x1 minus x3 is equal to 0. This is my second equation. This is my first equation. This is my second equation. Then third equation. Oxygen. 2x2 is equal to ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சைடுல. இப்ப யார் யார் வருவா? x3 வரும் plus 2x4. This is equal to this oxygen is equal to this one. அல்லது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. This is my third equation. This is my third equation. Now, first equation, second equation, third equation வந்துருச்சு. நம்ம Gaussian elimination methodல A, B augmented matrix ஸ்டைல்ல இத மாத்த போறோம். எப்படி சார் மேட்ரிக்ஸ் ஸ்டைல்ல இத மாத்துறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as 2x1 எது மிஸ்ஸிங்? x2 மிஸ்ஸிங், அப்புறம் x3 மிஸ்ஸிங், அதோட x4 is equal to 0.
first equation. Second equation அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க பாப்போம். 3x1, x2 missing, x3 is minus x3, x4 is missing, 0x4 is equal to 0. Third equation சொல்லுங்க பாப்போம். x1 is missing, x2 is there, plus 2x2, x3 நம்ம கிட்ட இருக்குது minus x3, minus 2x4 is equal to 0. We have converted the three equations with all the variables x1, x2, x3, x4, x1, x2, x3, x4, x1, x2, x3, x4. These are the simultaneous equations. Algebra வந்துட்டோம். These are the simultaneous equations in four variables x1, x2, x3 and x4. Gaussian elimination methodல நம்மளுக்கு என்ன rule prescribe பண்றாங்கன்னா this has to be converted into a matrix style. We have to convert this into a matrix style. It is called augmented matrix A, B. How to change it into matrix form? You have to write all the coefficients 2, 0, 0, minus 1 and 0. Right? Then 3, 0, minus 1, 0 and 0. Then 0, 2, minus 1, again minus 2 and 0. Right? We have changed this into an augmented matrix. After changing this into an augmented matrix, we have to perform rank echelon form. Rank echelon form use பண்ணும்போது நமக்கு transformations, elementary transformations செஞ்சு principal diagonal கீழ இருக்கிற elements 0 கொண்டு வர போறோம். For finding echelon form, our principal diagonal, இங்க principal diagonal இப்படிதான் வரைய முடியும். ஏன்னா 3 rows தான இருக்கு. Principal diagonal இப்படிதான் நம்மளால வரைய முடியும். இந்த principal diagonal இருக்கிற elements எல்லாமே 0வா மாறணும். இது 0வா மாறணும், இது 0வா மாறணும், இது 0வா மாறணும். இதுவும் 0 ஆச்சுன்னா அத பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. Gaussian method என்ன சொல்றாங்கன்னா it has to be changed into echelon form, row echelon form. Row echelon form செய்யறதுக்கு we have to do transformations. Transformation செய்யும்போது இது 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும். நமக்கு luckily ஒரு 0 முன்னாடியே வந்துருச்சு. அப்ப ரெண்டு பேரும் 0 ஆகணும். ஒன்னு 3 0 ஆகணும், இன்னொன்னு 2 0 ஆகணும். எப்போதுமே முன்னாடியே சொல்லிருக்கோம் நம்ம இந்த 3 0 ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? 2 கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். அப்ப 2 கிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா 2 tables 3 வராது, 3 tables 2 வராது. அப்போ மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம் பாருங்க. R2 is equal to R2 minus R1 போட்டா 0 வராது. ஏன்னா 3 minus 2 1 வந்துரும். அதனால இந்த 2 எடுத்துட்டு வந்து R2 கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா 3 2s are 6 இல்ல 2 3s are 6. இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு R1 கிட்ட கொடுத்துடணும். அப்படியே இன்டர்சேஞ்ச். டேபிள்ஸ்ல வரலன்னா அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். சேம் சிம்பிள்னா சப்ட்ராக்ட். அப்போ வாட் we can do, இங்க போட்டு காட்டுறோம் பாருங்க. 2R2 சொல்லுங்க பாப்போம். 2R2 R2 ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ண பாப்போம். 6 0 minus 2 0 0. This is 2R2. 3R1 இத ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 0 0. இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 3 0. சப்ட்ராக்ட் பண்ண போறோம். minus 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 plus and minus. 6 minus 6 0 0 minus 2 அப்படியே வந்துரும். இது plus 3 0. This is our new R2. அப்ப new R2 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா echelon formல இருந்து செகண்ட் லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோம். செகண்ட் லெவல்ல நம்ம இருக்கிறோம். ஸ்டூடண்ட்ஸ், R2 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய நியூ R2 வந்திருக்கு பாருங்க. இந்த நியூ R2 கொண்டு வந்து இங்க எழுத போறேன் நானு. 0 0 minus 2 3 0. R3 அப்படியே தான் இருக்குது. 0 2 minus 1 minus 2 0. அப்ப 0 2 minus 1 minus 2 0 வந்திருக்கு. echelon form, rank echelon form அப்படின்னா ரூல் வந்து 0 0 0 சொன்னா போதும்.
ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரை ஜீரோ ஆக்குறதுக்கு R1 கிட்ட ஹெல்ப் கேட்டோம். இவனை ஜீரோ ஆக்குறதுக்கு, அதாவது R3ல இருக்கிறவனை ஜீரோ ஆக்கணும் செகண்ட் எலிமெண்ட்னா R2 கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். R2 கிட்ட போய் அவன் கேட்கறான், நான் ஜீரோ ஆகணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. R2 ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன சொல்லுவானா, நீ ஏன்டா ஜீரோ ஆகுற, நான் அப்படியே இங்க வந்துடுறேன், நீ மேல போயிடு, இன்டர்சேஞ்ச். R2 கீழே வந்துட்டா 2 ஜீரோ கிடைச்சிடும். R3 மேல போச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ தான் இருக்க போகுது, ஈக்குவல் ஃபார்ம் ஈஸியா வந்துடும். நீ எதுக்கும் வேஸ்டா ஜீரோ ஆக வேணாம், நம்ம அப்படியே இடம் மாத்திக்கலாம்னு சொல்லிடுவான். அப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் elementary transformation, R2 interchange with R3. Then what will happen is equivalent to 2 0 0 minus 1 0. இது மேல போய்டும். 0 2 minus 1 minus 2 0. இது கீழ வந்துரும். 0 0 minus 2 3 0. Okay, please note this. இங்க பாருங்க, this is the principal diagonal. வேற எப்படி வரைய முடியாது, ஏன்னா 3 rows இருக்கிறதுனால இப்படி தான் வரைய முடியும் principal diagonal. This is the main diagonal. Main diagonal கீழ இருக்கிறவங்க 0 ஆயிட்டானா, அப்ப நம்ம எந்த ஃபார்முக்கு வந்துட்டோம், ஈக்குவலான் ஃபார்முக்கு வந்துட்டோம். ஈக்குவலான் ஃபார்முக்கு வந்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம சம் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஈக்குவலான் ஃபார்ம் வந்துட்டா ரேங்க் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம கிட்ட, x1 x2 x3 and x4, 4 வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ரேங்க் 4 வரணும். வந்தாதான் கிளீன் ஆன்சர் வரும். வரலனா வேரியபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எப்படி சார் பாப்போமா? இங்க பாருங்க, ரேங்க் ஆஃப் a, b. a, b ஓட ரேங்க் பார்க்க போறோம். நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. அப்போ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ரேங்க் ஆஃப் a, b 3. எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. நம்பர் இருந்தாலே 3 நான் ஜீரோ ரோஸ் எண்ணி பார்க்கணும். நீங்க b க்ளோஸ் பண்ணா கூட அகைன் 3 ரோஸ் உயிரோட இருக்குது. ரேங்க் ஆஃப் a is equal to 3. ரேங்க் ஆஃப் a, b ரேங்க் ஆஃப் a ஈக்குவலா இருக்குது. கன்சிஸ்டன்ட் ஆன்சர் வரும். ரேங்க் ஆஃப் a, b is equal to ரேங்க் ஆஃப் a is equal to 3. ஆன்சர் வரும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை, 4 பேர். பட் இட் இஸ் less than 4. less than 4 னா infinitely many solution, நிறைய ஆன்சர் வரும், நிறைய ஆன்சர்ஸ் வரும். less than 4 again and again ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலா இருந்தா xy z அல்லது x1 x2 x3 வெறும் ஒரு ஆன்சர் மட்டும் தான் வரும், யூனிக் சொல்யூஷன் வரும். பட் when the number is different, வேரியபிள் மாறுது பாருங்க, அன்னோன்ஸ் 4 ஆனா வந்திருக்கிறது 3, அப்போ ஒரு வேரியபிள் உள்ளார வந்துரும். ஒரு x4 க்கு பதில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் மாதிரி உள்ளார ஒரு வேரியபிள் வரும். அதனால இந்த சம்முடைய சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இங்க 4 வந்தா இங்க 4 வந்திருக்கணும், வந்தா பிரச்சனையே இல்லாம பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல 4 க்கு 4 வராம 3 தான் வந்திருக்குது. அதனால லாஸ்ட் வேரியபிள் இருக்கு பாருங்க, இத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. x1 கண்டுபிடிச்சிடலாம், x2 கண்டுபிடிச்சிடலாம், x3 கண்டுபிடிச்சிடலாம். இங்க எத்தனை ரேங்க் வருதோ அத்தனை வேரியபிள் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். 3 வந்தா 3 வேரியபிள் தான் கண்டுபிடிக்க முடியும். 4 வந்தா 4 வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க 4 வரல, 3 தான் வந்திருக்குது. அதனால 4th வேரியபிள் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இங்க 2 வந்ததுன்னா 2 வேரியபிள்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். x1 x2 தான் கண்டுபிடிக்க முடியும், x3 x4 கண்டுபிடிக்க முடியாது. அதனால நல்லா புரிஞ்சுங்க, இங்க ரேங்க்ல என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. இங்க 3 வந்தா 3 ஆன்சர்ஸ் தான் வரும். x1 வரும், x2 வரும், x3 வரும், x4 வராது. இப்ப வராதுன்னா it must be taken as some constants, arbitrary constants. இதை சூஸ் பண்ணணும். x4 is equal to some t belongs to real numbers. ஏதாவது இந்த மாதிரி எடுத்தாகும், real numbers எடுத்தாகும். பட் நம்பர் சம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a chemical reaction. chemical reactionல நம்ம x4 ஓட ஆன்சர், நம்ம x4 ஓட ஆன்சர் இங்க வருது இல்ல, அது பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். அது என்னவா இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும். அப்போ ரியல் நம்பர்ஸா வரணும்னு அவசியம் கிடையாது. இட் வில் பி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இட் வில் பி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அது ஃபைனல் ஸ்டெப் போடும்போது பார்க்கலாம். let x4 is equal to t, this is a positive integer தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம், நீங்க பண்ண சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சப்ஸ்டிடியூஷன்
2, 0, 0, minus 1, 0, 2, minus 1, minus 2, 0, 0, minus 2, 3, 0, 0, minus 2, 3 is equal to x1, x2, x3, x4. All variables are is equal to, in the equation is equal to 0, 0, 0, 0. This is called back substitution. Back substitution. Reverse law. Last row into last column. Last row into last column. 0 into x1 is 0, 0 into x2 is 0. And minus 2x3 plus 3x4 is equal to 0. Right? x4 we have found. T choose pannirukku. It's a positive integer. That's nothing is substitute pannra. Minus 2x3 plus 3t is equal to 0. Minus 2x3 is equal to minus 3t. In the minus minus cancel. So x3 is equal to 3t by 2. x3 is equal to 3t by 2. I have found x4. I have found x3. Yeah, sir, x4 verum t nu oru per vechittinga. Yeah, it belongs to positive integers nu sollirukkinga. Because this is a positive integer. This is a positive integer. Yeah, sir, andha mari sollittinga. Because inga 4 variables unknowns 4 irundaduna inga 4 varanum. Inga number குறையுது அப்படினா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது. 4 க்கு 4 வராம 3 வந்ததுன்னா லாஸ்ட் இருக்கு பாருங்க x4 அது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் t ஆ மாறிடும். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி t ன்னு ஒரு வேரியபிள் நம்ம சூஸ் பண்றோம் அப்படினா சில சமயத்துல belongs to real number சொல்லலாம். ஆனா இது கெமிக்கல் ரியாக்ஷன்றதுனால it belongs to integers அப்படி சொல்றோம். இப்போ after finding x4 and x3 we have to enter into the row to find our next variable x2. Just to multiply row into column. 0 into x1 is 0, 2 into x2 is 2x2, minus 1 into x3 is minus x3, minus 2 into x4 is minus 2x4 is equal to 0. 2x2 அப்படியே இருக்கட்டும். x3 இப்பதான் கண்டுபிடிச்சோம். Minus 3t by 2 minus 2x4. x4 is already t. அது என்ன நீங்க எழுதிருங்க is equal to 0. 2x2 is equal to minus 3 to அந்த பக்கம் போச்சுன்னா minus 3t by 2 plus 3t by 2 ஆயிடும் plus 2t. but 2x2 is equal to cross multiply 3t plus 4t by 2. but 2x2 is equal to 7t by 2. divide this by x2 is equal to 7t by 4. we have found the value of x2. x4 is ready, x3 is ready, x2 is ready. The final is x1. The first row into column. 2 into x1, 2x1, 0 into x2, 0, 0 into x3 is 0. Minus 1 into x4 is equal to 0. For 2x1 minus x4 oda value on the t is equal to 0. 2x1 is equal to t, x1 is equal to t by 2. This is the next answer. Therefore, my solution set will be t by 2 is my first answer. Then 7t by 4 will be the second answer. Then 3t by 2 will be the third answer and t will be the fourth answer. This is my x1, this is my x2, this is my x3 and this is my x4. All these in the values எல்லாமே positive integers ஆ இருக்கணும். இந்த மாதிரி fractions allowed கிடையாது. அப்போ t க்கு நம்ம variables கொடுத்து பார்க்கணும். numbers கொடுத்து பார்க்கணும். t என்ற வேரியபிளுக்கு நம்பர்ஸ் கொடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடும், வேலைக்கு ஆகாது. 1 போட்டீங்கன்னா 1 by 2 fraction வரும், 1 செட் ஆகாது. 2 போட்டீங்கன்னா 2 by 2 இங்க கேன்சல் ஆகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 70 by 2 வரும். இங்க 2 போட்டு கேன்சல் பண்ணா 7 by 2 வந்துரும். அப்ப 2 செட் ஆகாது, 3 கண்டிப்பா கேன்சல் ஆகாது. 4 ட்ரை பண்ணி பாப்போம். 4 ட்ரை பண்ணீங்கன்னா x1 is equal to
x1 is equal to t by 2, 4 by 2, t by 2 is equal to 4 by 2, answer is 2. Next, x2 is equal to, what is my x2? 70 by 4. So 7 into 4 by 4, cancel panninga, answer is 7. What is my x3? What is my x3? x3 is 3t by 2. So 3 into 4 by 2, cancel panninga, 3 2s are 6. And the final one is x4. x4 is t. t na x4. The answer is just 4. But 2, 7, 6, 4. These are my x1, x2, x3 and x4. In the answers எடுத்துக்கிட்டு போய் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதி பேலன்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம் பாருங்க, அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிரும். How to substitute it? You have to just write this equation. x1 க்கு பதில் 2 times C2H6 முடிஞ்சிச்சா? x2 க்கு பதில், what is my x2? 7O2 is equal to, what is my x3? 6H2O plus, what is my x4? 4CO2. This is a balanced chemical reaction. Sir, check பண்ணி பாருங்க sir. For example, carbon பாருங்க 2 2s are 4. Carbon பாருங்க 4. Wow, carbon is balanced. Sir, hydrogen check பண்ணி பாருங்க sir. பண்ணலாமே. 6 2s are 12. இங்க பாருங்க hydrogen 6 2s are 12. Sir, oxygen check பண்ணுங்க sir. 7 2s are 14 is the oxygen. இங்க பாருங்க, இங்க ஒரு 6O, இங்க ஒரு 8O, 4 2s are 8. 8 plus 6 is 14O. அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லா ஆட்டம்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு. ஆகவே this is a balanced chemical reaction using Gaussian elimination method. Thank you. இப்ப நம்ம கிராஃப் போறோம். 1.7ல இப்ப மொத்தம் 3 பிளேட் இருக்கு, 3 ஈக்குவேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வரையறோம், செகண்ட் ஈக்குவேஷனை வரையறோம், தேர்ட் ஈக்குவேஷனை வரையறோம். இப்ப இது 3 வரைஞ்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கட் பண்ற அந்த லைன் மட்டும் எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கட் பண்ற லைன் பாக்குறோம். செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் கட் பண்ற லைன் பாக்குறோம். தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் கட் பண்ற லைன் பாக்குறோம். இது மூணையும் பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் 2 பிளேன் கட் பண்றது, அடுத்த 2 பிளேன் கட் பண்றது, அடுத்த 2 பிளேன் கட் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா மூணுமே ஒரே லைன் மேலேயே வர்றதுனால இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இப்ப இதை பாருங்க, இதோட ரேங்க் எவ்வளவுன்னு பாருங்க, 2. அப்ப ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 2. அதனால இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் போட்டு z equal to k போட்டு இந்த கணக்குக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அடுத்த டைப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளேன், செகண்ட் ஈக்குவேஷன் பிளேன், தேர்ட் ஈக்குவேஷன் பிளேன் மூணையும் வரைஞ்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எந்த இடத்துல வெட்டுதுன்னு பார்க்க போறோம். அப்ப வெட்டுற பாயிண்ட் பாக்குறதுக்காக இந்த பிளேன் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வெட்டுற பாயிண்ட பாக்குறோம். it passes through the 0,0. அடுத்தது பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் வெட்டுற பாயிண்ட் அது 0,0 வழியா போகுது. இது தேர்ட் ஈக்குவேஷன், அது 0,0 வழியா போகுது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3. therefore trivial solution, unique solution consistent with the unique solution. It is a trivial solution. Trivial solution என்ன, 3 நம்பரை ஆட் பண்ண, அதாவது x y z க்கு வேல்யூ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 0 வர மாதிரி. அப்ப ட்ரிவியலா பார்த்தோன்னே சொல்லிடலாம், x equal to 0, y equal to 0, z equal to 0. இது தவிர வேற ஆன்சர் இதுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3 3 இருக்கிறதுனால இது ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2, அது 2 1 2 வெட்டுற பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இந்த இதுல தான் அது வெட்டுது. இப்ப அடுத்தது 2 3 எந்த இடத்துல வெட்டுது? 2 3 இந்த ப்ளூ கலரும் கிரீன் கலரும் வெட்டுற அந்த இடம் இது வந்து இந்த பிங்க் கலர் லைன். அடுத்தது 3 1
அது வெட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர். அப்ப ஆல் த 3 equations passing through the origin இருக்கிறதுனால the trivial solution is 0, 0, 0. என்ன இதோட ரேங்க் வந்து 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இது பாத்தீங்கன்னா கலர் மாறுது பாருங்க. இது மூணுமே ஒரே ஈக்குவேஷன் மேலேயே இருக்கிறதுனால இதோட ரேங்க் 1. இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது எல்லாமே ஒரே பிளேன்லயே இருக்கு. அந்த ஒரு ஈக்குவேஷன்லயே எல்லா பாயிண்டும் இருக்கிறதுனால இட் இஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். z equal to k1, y equal to k2 போட்டு x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ரேங்க் வந்து 1. இந்த ஈக்குவேஷன்ல b யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 வந்து x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus bz equal to 0, 2x plus 3y plus 2z equal to 0. இதுல rank of a, b எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2. இப்ப b equal to 8 ன்னு இருக்கிறப்ப இப்ப அந்த b யோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். 3 மாறிடுச்சு. இந்த b யோட வேல்யூ நம்ம மாத்த அப்படியே பாத்தீங்கன்னா பிளேன் வந்து நமக்கு மாறிட்டே வருது. இந்த b equal to 8 ன்னு வர்றப்ப அதோட ரேங்க் வந்து 8 ன்னு வந்திருக்கு. அப்ப b யோட வேல்யூ 8 ன்னு வர்றப்ப ரேங்க் 2 ன்னு இருக்கிறதுனால இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன். இப்ப இத நம்ம இந்த கிராஃப் எடுத்துட்டு இந்த லைனை மட்டும் பாயிண்ட் ஆஃப் 2 பிளேன்ஸ் உடைய இதை மட்டும் நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா b equal to 8ல மூணுமே ஒரே இதுல இருக்கு. இந்த b equal to 8 நான் சேஞ்ச் பண்றேன். பார்த்தோம்னா 3 பிரிஞ்சிருக்கு. அப்படி பிரியறதுனால ட்ரிவியல் சொல்யூஷன். எப்ப b not equal to 8 ன்னு இருக்கிறப்ப ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கு. அப்ப b not equal to 8 இது இப்படியே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். b not equal to 8ல இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கு. b equal to 8 இதை நோக்கி கொண்டு வந்து b equal to 8க்கு நான் அப்படியே கொண்டு வர்றாங்க. அப்படி வந்தனா b equal to 8ல நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷனா இருக்கும். 9 10ல பாருங்க திருப்பி எனக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்குது. அப்ப b equal to 8ல நான் ட்ரிவியல் சொல்யூஷன், b not equal to 8ல ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். இந்த மாதிரி மீதி சம ஜியோஜிப்ரால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்மேட் என்ன எப்படி ஈக்குவேஷன் அடிச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி எப்படி இதை அடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பாத்துங்க. இல்ல F1 அழுத்தினா ஜியோஜிப்ரால F1 அழுத்தினீங்கன்னா ஹெல்ப் கிடைக்கும். மேட்ரிக்ஸ் எப்படி டைப் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி டைப் பண்றதுன்னா இங்க ஒண்ணும் இல்லை, இதுல போயிட்டு செட்டிங்ஸ்ல இப்படி அழுத்தினீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி டைப் பண்ணணுங்கிறது இப்படிதான் டைப் பண்ணணும். இந்த இன்புட் பார்ல அதை எடுத்துட்டு வந்து டைப் பண்ணீங்கன்னா போதும். எப்படி மேட்ரிக்ஸ் டைப் பண்றோம், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பேலன்சிங் த ஈக்குவேஷன்ல நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நிறைய இடத்துல அதோட அப்ளிகேஷனை நம்ம பார்க்கலாம்.